ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் அவனோட கட்டில்ல போயிட்டு அவன வந்து அவன் ரூம்ல போய் பார்க்குறான். அவன் படுத்துட்ருக்கான். முதுகு எல்லாமே வந்து தழும்பு தழும்பா இருக்குது, காயமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மனைவி கேட்குறான், "என்னால தானே இப்படி ஆச்சு?" அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எதுவும் பேசாத, அழுவாத" அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கும் வந்துட்டு மனசு கேட்காம, "சரி நான் ஏதாவது பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்பா. "எதுவும் பண்ணாத, என் கூட இங்கேயே இரு" அப்படின்ற மாரி சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு சமயத்துல வந்து தூங்கிருவான். தூங்கும்போது என்ன பண்ணுவான், அவன் மேல வந்துட்டு அவ இருக்கிறது தெரியாம ஆஸ் யூசுவல் அவன் படுக்குறான். தனியா படுக்கிற மாரியே படுத்துட்டு கை வச்சுருவான். அவன் மேல கை வைப்பான். மேல வந்து கை போட்டுட்ருப்பான் அந்த தூக்கத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவன் வந்துட்டு கனவுலயே சொல்லுவான், "என்ன வந்து என்னதான் நடந்தாலும் சரி, என்ன வந்து விட்டுட்டே போயிடாத நீ தயவுசெய்து. என்ன வந்துட்டு நீ வந்துட்டு என் கூடவே இரு. அது போதும்." அப்படின்ற மாரி சொல்லுவான். "நான் ரொம்ப லவ் பண்றேன்." அப்படின்ற மாரி தூக்கத்திலேயே ப்ரப்போஸ் பண்ணுவான். அப்புறம் என்ன ஆகும், இவளுக்கும் வந்துட்டு இவளுக்கும் தெரிஞ்சிடும் இவன் வந்து லவ் பண்றான்னு. இவளும் லவ் பண்ணுவான், சொல்ல மாட்டா. ஆனா இவன் சொன்ன உடனே என்ன ஆகும்னா, அவளுக்கும் ரொம்ப இதுவாயிட்டு கடைசியில அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு தூங்கிருவா. அங்கேயே வந்து தூங்கிட்டு, அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா 2 பேருமே வந்து க்ரோன் அடல்ட்ஸ்ங்கிற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் வந்துட்டு வந்து எழுப்புறாங்க இவன. எழுப்பிட்டு, "ஏன் நான் எவ்வளோ நேரம் கூப்பிடுறது, நீ எந்திரிச்சிக்கவே மாட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் ஹீரோ வந்து சொல்றான், "காலையில நேத்து நைட் ஃபுல்லா குதிரைய ஃபீட் பண்ணுறதுலயே எனக்கு தூக்கமே இல்லாம இருந்தேன். இப்ப தான் தூங்கிட்டு இருக்கேன். என்ன உனக்கு அவ்வளோ அர்ஜென்ட்டு?" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம், "வா என்னோட" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லிண்டன் சொல்லிட்டு ஒரு பணக்காரன் வந்துட்டு என்ட்ரி குடுக்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் பிசினஸ்ல வந்துட்டு கொடி கட்டி பறக்கிறவன். நல்ல காசு வச்சிருக்கிறவன். அப்போ வந்து இவ சொல்லுவா, இந்த மாரி வந்துட்டு இவன வந்துட்டு எப்படியாவது நான் வந்துட்டு இது பண்ணிட்டு, எப்படியாவது வந்து இவன வந்து இம்ப்ரெஸ் பண்ணி இவன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அ நம்ம நம்மளோட நம்மளோட லைஃப்பும் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் உன் லைஃப்பும் மாறிடும். நீ வந்து யாருக்கும் சர்வன்ட் ஸ்லேவா இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவனுக்கும் இஷ்டம் இல்ல. இந்த மாரி வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ணிக்காத அப்படின்ட்டான். ஏன்னா இவன் லவ் பண்ணுவான். சைல்டிஷ் லவ் சில்ட்ரன்ஸ்லேருந்து இவன் லவ் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரா வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு ஆ இவ கேட்பா, "நீ வந்து ரிச்சா இருந்தா இவ்வளோ கஷ்டப்படுறல்ல, நீ ரிச்சா இருந்தா என்ன பண்ணுவேன்னு?" சொல்லுவான். அவனும் சொல்லுவான், "நான் ரிச்சா இருந்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்களோ அதே மாரி தான் பண்ணுவேன். நல்ல பெரிய வீட்ல வாழ்வேன். அப்புறம் நல்லா கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னோட சர்வண்ட்ஸ்லாம் வந்து க்ரூயலா ட்ரீட் பண்ணுவேன். அப்படிதான் பண்ணுவேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அப்படியே முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு ஒரு அந்த 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 பணக்காரன பார்க்கறதுக்காக அவன் வீடு தேடி வந்து திருட்டுத்தனமா போவா. திருட்டுத்தனமா போம்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அந்த செவுத்துலேருந்து எட்டி பார்ப்பான். அங்க அங்க வந்து அவரும் அந்த லிண்டனும் அவங்களோட தங்கச்சியும் வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப எட்டி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப்